வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதத்தையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசிக்கு பதிலாக வெள்ளைச்சோளம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வெள்ளைச்சோளத்தை இட்லி தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அதை பருப்பு சாதமாக செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெள்ளைச்சோளம் ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு பருப்பு போடுறதுக்கு ஒரு 1/2 கப், அந்த 1 கப் வெள்ளைச்சோளம் எடுத்திங்கன்னா 1/2 கப் துவரம் பருப்பும் கழுவி அதுவும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதோட கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த பருப்பு சாதத்தை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளைச்சோளத்தை இப்படியே போட்டால் நமக்கு பெருசாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி வைங்க. இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு 2 சுற்று போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சா நல்லா கொஞ்சம் கொரன்னு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போது இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு இதிலே போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். அதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறோம். இதில் பச்சை மிளகா போடுறத விட காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம், நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் பூண்டை இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே 2 தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு அந்த வெள்ளைச்சோளம்லாம் போடணும். அதனால் இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதங்க விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நீங்கள் இந்த இடத்துலையே கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் வதங்க விட்டுடலாம். இல்லாட்டினா நம்ம அடுத்து பருப்பு அதெல்லாம் சேர்க்கும் போது கூட நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் தான் நல்லா ஃப்ளேவரும் கலரும் எடுத்து கொடுக்க போகுது. அதனால நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நான் ஒரு ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது நல்லா சேர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அது நல்லா சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம துவரம் பருப்பு போட்டுக்கிறோம். இப்போ பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் 2 மணி நேரம் ஊற வைக்கலைன்னா இதை வேணால் தனியாக ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு கிளறிக்கோங்க. இப்போது இந்த பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளை சோளம் அரைச்சி வச்சதையும் நம்ம இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இந்த வெள்ளை சோளம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வேணும்னா இந்த ஃபுல் ப்ரிப்பரேஷனையுமே குக்கரில் கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். நான் குக்கர்லலாம் செய்யலை, அப்படியே மூடி போட்டு வச்சு தான் இதை நல்லா வேக விட்டு எடுக்க போகிறேன். இப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1 கப் வெள்ளைச்சோளம், 1/2 கப் பருப்புக்கு நல்லா 5லேருந்து 6 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா அது வேகிறதுக்கும் டைம் கொஞ்சம் எடுக்கும். பருப்பும் நம்ம வேகணும். அதனால் நான் 5லேருந்து 6 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் உடனே மூடி வச்சிடாதீங்க. ஒரு நல்ல கொதி வரணும்.
ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து அதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வேக ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு எடுத்து இந்த மாதிரி கிளறி பாருங்கள். அதில் அந்த பருப்புலாம் கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக அந்த பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்குது. அதனால் நான் திருப்பி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் வந்து எடுத்து வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், அது நல்லா சேர்ந்துருச்சு, அந்த வெள்ளை சோளமும் அதுவும். அவ்வளோதான், பாருங்கள், வெள்ளை சோளம் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு எலுமிச்சங்க ஊறுகாயோ இல்லை ஏதாவது ஒரு ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.